அல்ஹம்துலில்லாஹில்லதி லா யன்ஸா மன் ذكره அல்ஹம்துலில்லாஹில்லதி லா யகீபு மன் தஆஹு அல்ஹம்துலில்லாஹில்லதி லா யகிலு மன் தவக்கல அலைஹி இலா கைரிஹி அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ ஸிகதுனா ஹீன தன்கதிஉ அன்னல் ஹியலு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ ரஜாஉனா ஹீன தஸூஉ ظுனூனுனா பிஅமாலினா அல்ஹம்துலில்லாஹில்லதி யக்ஷிஃபு ضرنا இந்த கர்பனா அல்ஹம்துலில்லாஹில்லதி யஜ்ஸி பில் இஹ்சானி இஹ்சானா அல்ஹம்துலில்லாஹில்லதி யஜ்ஸி பிஸ் ஸப்ரி நஜாத்தன். இந்த துஆவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓதணுமெண்டா எங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளுடைய நேரத்தில். கவலைகள் பல விதமான முறையில் வரும். அடுத்தது எப்படியா நிலைமையிலண்டா எங்களோட மனசு ஒரு விஷயத்தோடு இணைஞ்சிருக்குதால அப்படியே மனசு இறுக்கமாக இருக்கும். இது மூலம் எங்களுக்கு கவலை வரும். இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகி செல்வதற்கு. அடுத்தது ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதால எங்களோட உள்ளம் அப்படியே சங்கடமாகிடும். இந்த சங்கடமாகிறதால அப்படியே கவலைக்குள்ளாகும். இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகி செல்வதற்கு. அடுத்தது எதிர்காலத்தில் நடக்கவே இல்லை, நடக்காத ஒரு விஷயத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியா, என்ன நடந்து விடுமோன்னு தெரியா, ஏதாச்சும் ஒரு விளைவு நடந்துடுமோன்னு பதற்றத்தோட கவலையோடு இருப்பாங்க. இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் உடனடியாக வெளியாகி செல்வதற்கு. அடுத்தது ஒருத்தர் பிஸ்னஸ் செய்வார், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி செய்வார், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகல பயம் பதற்றம் வரும். இப்படியாப்பட்ட பதற்றம் கவலைகள் எல்லாம் வெளியாகி செல்வதற்கு. அடுத்தது எங்களோட மனசு ஆழ்ந்து இருக்கும். அப்படி என்றா நீண்ட நாளாக 1 வருஷமா 2 வருஷமா அப்படியே ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு கவலையில எங்களோட மனசு அப்படியே ஆழ்ந்து கொண்டு இருக்கும். இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் உடனடியாக வெளியாகி செல்லும். அதே போல கடந்த காலம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் நினைச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வருந்தி கொண்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிவிடும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு உண்மையான ஒரு மனுஷன், இவருடைய பெயர்ல குற்றம் சாட்டுறாங்க. அவர் செய்யாத ஒரு விஷயத்துக்கு குற்றம் சாட்டுறாங்க. இப்படி குற்றம் சாட்டி அவருக்கு வரக்கூடிய அந்த கவலைகள் இருக்குதே, இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிடும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் நிரபராதி, ஒருத்தர் தவறு செய்யலன்னு முடியாவிட்டு ஆனா அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க, இவர் குத்தவாளி தான் அப்படின்னு. இது மூலம் வரக்கூடிய அந்த கவலை இருக்குதே பொல்லாதது. இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிடும். அல்லாஹ் நீக்கி கொடுத்துடுவான். அது மட்டும் இல்லை, நிறைய வாப்பமாருக்கு இருக்கக்கூடிய கவலை தான் என் மரணத்துக்கு பின்னுக்கால என் மனைவி மக்களுக்கு என்ன ஆகிடுமோ என்று தெரியாமல் ஒரு பதற்றத்தோடு வரும் ஒரு கவலை இருக்குதே, தாங்க முடியாத கவலை, யோசிச்சு கொண்டே இருப்பாங்க இந்த கவலை மூலம். இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் வெளியாகிடும். அது மட்டும் இல்லை, கடன் எடுத்திருப்பாங்க.